ஒரு நீண்ட இழுபறிக்கு பிறகு நாமக்கல்லில் விஜய் பரப்புரை செய்ய இருக்கும் இடம் தேர்வாகியுள்ளது. வரும் சனிக்கிழமை அன்று நாமக்கல், கரூரில் விஜயின் திட்டம் என்ன விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாடு தழுவிய அளவில் சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கும் தாவேக தலைவர் விஜய் கடந்த 2 வாரங்களில் திருச்சி, அரியலூர், நாகை மற்றும் திருவாரூரில் மக்கள் சந்திப்பு பயணத்தை நடத்தினார். அந்த வகையில் வருகிற 27ஆம் தேதி நாமக்கல் மாவட்டத்திலும் கரூர் மாவட்டத்திலும் அவர் பிரச்சாரம் செய்ய உள்ளார். விஜயின் முந்தைய சுற்றுப்பயண அட்டவணையை பொறுத்தவரை டிசம்பர் மாதம் 13ஆம் தேதிதான் கரூரில் பரப்புரை செய்ய திட்டமிட்டிருந்தார். ஆனால் திடீரென பயண அட்டவணை மாற்றப்பட்டு வரும் 27ஆம் தேதியிலேயே கரூரில் பரப்புரை செய்ய இருக்கிறார். சனிக்கிழமை அன்று 11 மணி வாக்கில் நாமக்கல்லில் மக்களை சந்திக்கும் விஜய் பிற்பகலில் கரூருக்கு சென்று உரையாற்ற இருக்கிறார். சுற்றுப்பயணத்திற்கு ஒரு நாள் மட்டுமே கால இடைவெளி இருக்கும் நிலையில் இரு மாவட்டங்களிலும் காவல்துறை அனுமதி வழங்குவதில் குளறுபடி நீடித்து வந்தது. நாமக்கல் பூங்கா சாலை, பொய்யேரி சாலை, மதுரை வீரன் கோயில் அருகே சேலம் சாலை, KS தியேட்டர், பதிநகர் உள்ளிட்ட இடங்களில் தாவேக சார்பில் அனுமதி கேட்டிருந்தனர். இதில் சேலம் சாலை KS தியேட்டர் பகுதியில் பரப்புரை செய்ய அனுமதி வழங்கப்பட்டதாக தெரிகிறது. தொடர்ந்து கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் விஜய் பரப்புரைக்கு அனுமதி கேட்ட இடங்களை ஆய்வு செய்த பிறகு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விமலாவை நேரில் சந்தித்து பேசினார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஆனந்த் வரும் 27ஆம் தேதி காலை நாமக்கல் டு சேலம் சாலை KS தியேட்டர் அருகே விஜய் பரப்புரை செய்ய காவல்துறை அனுமதி வழங்கி இருப்பதாக தெரிவித்தார். எனினும் அன்று மாலையே கரூரில் விஜய் பரப்புரை செய்வதற்கான இடம் இன்னமும் தேர்வாகவில்லை. இந்த சுற்றுப்பயணத்தின் போது நாமக்கல் கிட்னி திருட்டு விவகாரம் மற்றும் கரூர் MLA செந்தில் பாலாஜி தொடர்பான ED வழக்கு, டாஸ்மாக் முறைகேடு, ஊழல் உள்ளிட்ட விவரங்களை வைத்து விஜய் பேசுவார் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். அரசாங்கமே ஒரு மூட்டைக்கு 10 ரூபா கொடுக்கறாங்க. ஆனா இவங்க அதுக்கு மேல 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்க. ஒரு டன்னுக்கு 1000 ரூபாய் கமிஷன். நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா இந்த 4.5 வருஷத்துல பல கோடிகள் இந்த டெல்டா பகுதிகளில் இருக்கிற இந்த விவசாயிங்க கிட்ட இருந்து கமிஷனா புடுங்கி இருக்கிறாங்க. இத வேற யாராவது சொல்லியிருந்தா கூட நான் நம்பி இருக்க மாட்டேன். ஆனா என்கிட்ட சொன்னதே விவசாயிங்க தான். விவசாயிங்க பொய் சொல்ல மாட்டாங்க. உங்க விஜய் நான் வரேன்.